ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முற்றிலும் புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். கேம் ப்ளே வீடியோ. இது வந்து கொஞ்சம் லென்த் வீடியோ தான். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும். இது இந்த கேமோட ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். என்ன கேம் பார்த்தீங்கன்னா அவதார் த கேம். இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதோட கிராஃபிக்ஸு, அந்த கதை, ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த கேம் ப்ளே வீடியோவோட அடுத்த பார்ட் வேணுமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் இன்னைக்கு இந்த கேம் கைஸ் இவரே செலக்ட் பண்ணிக்குவோம். கேம் கேட்குது. கொடுப்போம். என்ட்ரு ஆகிடுச்சு. கண்டென்ட் சேவ் ஆகிடுச்சு. கைஸ் இந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். உண்மையாலுமே இந்த கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கை பார்த்து கைஸ் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏர்கிராஃப்ட் ஒன்று வருது. இது இந்த பட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பட்டில் இருக்க எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் அதனால் கொஞ்சம் கேம் ப்ளே கம்மியாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்ட் வந்து கேம் ப்ளே நம்ம நிறையா இருக்கும். இவர் தான் கைஸ் நம்ம செலக்ட் பண்ணவர். பார்த்தோம் கைஸ் கிராஃபிக்ஸ் சும்மா நச்சுருக்கு கைஸ். இவரை தான் கைஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இவர் தான் நம்ம நினச்சி விளாடணும். கைஸ் இதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நிறையா கண்டென்ட் போடுவோம். முக்கியமாக டபிள்யூடபிள்யூல ரோமன் பற்றி கண்டென்ட் நிறையா போடுவோம். எல்லா வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரிவார்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க கைஸ். அப்படின்னா ரிவார்டு நீங்கள் பார்த்துக்குவோம். இதான் கைஸ் ஆஃபீஸ். இதான் மெயின் ஆஃபீஸ். இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். என்ன சொல்கிறாங்கன்னா பேண்ட்மாராவோட அட்மாஸ்பியரில் நீங்கள் யாரும் உங்களோட மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. நீங்கள் இந்த படத்தில் ஒரு மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாதுன்றது. ஏன்னா அந்த இடத்துல வந்து மனுஷங்களால் வாழ முடியாது. நம்ம பிளேன் இப்போ லேண்ட் ஆகுது கைஸ். பார்த்து லேண்ட் பண்ணுங்கப்பா. உடச்சிட வச்சிட போகிறீங்க. மீன்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு கைஸ். சேஃப்டியாக நம்ம இறக்கி விட்டாங்க. இவ்வளோ நேரம் எல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்து விட்டாங்க. இப்போ தான் சேஃப்டியாக இறக்கி விட்டுருக்காங்க. எல்லாருமே இறங்குறாங்க கைஸ். ஹெல்த் கேட் பேர் வச்சுருந்தாங்க கைஸ். ஹெல்த் கேட்டுன்னு. இது வரும்போதே கில்லுன்னா எப்படி உள்ளே வர போகணும். அப்போனா பார்த்துக்கோங்க இந்த இடம் எவ்வளோ டேஞ்சரான இடம்னு கைஸ். நம்மளே தான் கைஸ் கேட்குறாங்க. நம்மளால் பதில் சொல்லிட்டான் நம்மளாம் அப்படின்னு. அவங்கெல்லாம் உள்ளே போய் சொல்லிட்டு டக்கா நம்மளை தனியாக கொடுக்குறாங்க. என்ன விஷயம் தெரியல. சொல்லுதா என்னோட வாய்ஸ் அந்த கடை பேசலாமா? சொல்லுக்கா. ஓ, அந்த ஃபால்கோ அப்படின்றவனால தான் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. 5 வருஷம் ஸ்லீப்பில் தூங்கிட்டு இல்லைன்றாங்க. அதாவது அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ உள்ளே போயிட்டு டாக்டர் மோன்ரே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அவதாரை செக் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போவோம். உள்ளே வந்துட்டோம். அந்த அக்காவும் நம்ம கூட வராங்க. கைஸ் மறந்துடுகிறேன் கைஸ். ஐ திங்க் நம்ம அந்த மாஸ்க் கட்டுறதுக்காக தான் இது சொல்ல வரோம்.
அங்கே ஒரு மஞ்சள் கலரில் சைடில் பார்த்தீங்கன்னா மினிமம் கட்டணும் அதில் இருக்க இடத்துல தான் நம்ம போகணும். இந்த கேட்டை வச்சுருக்காங்க. கேட்டை வந்துட்டோம். மறுபடியுமா என்ன கைஸ் திரும்ப பேசிக்கிறாங்க. கதவை திறங்கடா சீக்கிரம், நான் வெளியே போகணும். அந்த கைஸில் வந்துட்டோம். அந்த அம்புக்குறி போட்டுக்கிற அவருக்கெல்லாம் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இது வந்தாச்சு. பேசிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் வந்து பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் வேணாம். வந்து நம்ம அவதாரத்தை போக சொல்கிறாரு. போவோம் எஃப்எம் தான் நம்ம உள்ளே படிச்சிடலாம். அடுத்ததுக்கப்புறம் நம்ம அவதார இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பையன் பயத்தோடு இருக்கான். உள்ளே வச்சு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கான். வாங்க வாங்க பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ நம்ம அவதார் பாடிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆடுறாங்க டைனோசர் முட்டை போட மாதிரி பார்த்தீங்க. ஓகே கைஸ் நம்மளை தான் கூப்பிட்றாங்க. நம்ம அவதார் இருக்கோம். கையை பாருங்க கைஸ், கிராஃபிக்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்குது. நல்ல ப்ளூ கலரில் இருக்கும் கைஸ். கைஸ் பார்த்துக்கோங்க, இதான் நம்மளோட அவதார். எப்படி மாஸ்டாக இருக்கா? கிராஃபிக்ஸ் தான் கைஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பார்த்துப்பா உருளைகள் கூடாதுப்பா. இப்போ தான் வந்து இந்த கையை காலேஜ் உடச்சிக்க போகிறேன். என்னங்க இப்போ தான் உள்ளே போனால் அதுக்குள்ளே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா எல்லாம் ரொம்ப ஓவருங்க. இப்போ தாங்க அவதார் உடம்புக்குள்ளே போனேன், அதுக்குள்ளே வெளியே அனுப்பிச்சு விட்டேன். எப்படிங்க பையனுக்கு கலர் சொல்லுங்க சின்ன. ஓகே கைஸ், அந்த அக்கா நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம அந்த அக்காவை கிட்ட போகணுமா? நாங்கள் போயிடலாம் கைஸ். இல்லை அந்த அக்கா இங்கே வந்துட்டாங்க. ஓகே ஆரம்பிச்சோம் கைஸ். அந்த கமாண்டர் சால்போ நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம வந்து அவங்க தான் போய் பார்க்கணுமா? கதவு எங்கிட்டா இருக்குது? உண்மையாலுமே வந்த வழியை மறந்துட்டேன் கைஸ். அப்படிதான் அங்கே இருக்கு. அப்பா கதவு வச்சுருக்கீங்க. வர சீக்கிரம் வர, நான் சீக்கிரம் வெளியே போக போகிறேன். அந்த எல்லோ கலர் அம்புக்குறி காட்டுறது தான் கைஸ் நம்ம போகணும். அப்போ தான் வந்து அந்த யாரோ ஒரு கமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அவங்கள நம்மளால் பார்க்க முடியும். சரி வாங்க அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். கைஸ் திரும்ப புகை அடித்து மாஸ்க் போட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம வெளியே போக போகிறோம். அதுக்கு தான் அந்த இது. திரும்ப டீம்ஸாக ஓடிங் அனுப்பி கைஸ். இப்போ நம்ம வந்து உள்ளே போய் இவரை தான் பார்க்கணும். இவர் தான் அந்த கமாண்டர். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், ஓகே சார், பார்த்துக்கலாம் சார், பார்த்து பண்ணிக்கலாம் சார். கைஸ் இப்போ இல்லை கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து யாரோ ஒரு பைலட்டுக்கிட்ட போகணுமா. அந்த பைலட் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்க கூட போயிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வெளியே போகிறோம். மாஸ்க் போட்டுக்கலாம். மாஸ்க் போடாமல் வெளியே போனால் அவ்வளோதான். அவ்வளோ கைஸ். ஓகே நீங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வெளியே இன்னும் வெளியே வரலையா? ரொம்ப நேரமாக நம்ம இந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கோம். மாஸ்க் போராட வந்துடுச்சு. எப்பயாச்சும் மாஸ்க் போடுறீங்களா? சைடில் மாஸ்க் கைஸ். மாஸ்க் அடிச்சிட்டாங்க கைஸ். நம்ம மாஸ்க் போட்டாங்க கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வெளியே சேஃப்டியாக போகலாம் கைஸ். இவங்க தான் நம்ம பைலட்டை நம்ம சேஃப்டியாக கொண்டு போவாங்களா? ஒரே டவுட்டாக இருக்கே. இந்த இடத்துக்கு தான் நான் போகணும். கூட்டு போப்பா. ஹலோ கைஸ், நம்ம இப்போ ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கோம். அந்த பறக்கிறத நம்ம காமிக்க மாட்டாங்க. ஏன் காமிக்க மாட்டாங்கன்னு தெரியல. அவதார் கேம் தராங்களா? இதை கொஞ்சம் பார்த்து அந்த ஃப்ளைட்டில் ஏறுறது போகிறதெல்லாம் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது கேம் விளாட. கைஸ் வந்துட்டோம் பாருங்கள். அங்கே ஏறின உடனே இந்த இடத்துக்கு வந்துட்டோம்.
இல்லை மிஸ் கைஸ் பார்த்து சேஃப்டியாக இருக்குங்கப்பா. நீங்கள் பெருசாட்டு இறக்கிறான்னு இறக்கிறாதீங்க. நீரை கையில் பிடிச்சி இந்த மாதிரி உள்ள உட்காந்துருக்கான். நீ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சீக்கிரம் இறங்குனடா. ஓகே கைஸ் இறங்கிட்டாங்க நம்மளையா. இப்போ நம்ம இறங்கிட்டு ஒருத்தவங்கள பார்க்கணும். அவங்கள பார்த்தா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. கைஸ் நம்ம கையில் கல்லாம் கொடுத்தாங்க கைஸ். கண்ணை கொடுத்தா நம்ம பார்த்துக்குவோம், சும்மா வச்சுட்டு கூடாது. ஓகே 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 கைஸ், ஏதோ ஒரு வினோதமான ஜந்து வந்து இந்த கும்பல் அட்டாக் பண்ணுது கைஸ். இதை நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹீரோ கூட பயங்கரமாக சண்டை போட்டு கொன்றுவார் கைஸ். இல்லை ஒன்று அந்த மாதிரி கொன்றுவார் கைஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம பேஸ் அதை அட்டாக் பண்ண வந்துருச்சு. நம்ம அதை அடிக்க தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வேகமாக ஓடலாம் கைஸ். கைஸ் நிறையா வருது கைஸ். 1-2 வருது மட்டும் நிறையா வருது கைஸ். கோல் எதையுமே நம்ம விட கைஸ். எல்லாத்தையுமே நம்ம அடிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் நம்ம பேஸை காப்பாற்ற முடியும். நம்ம விஷயம் பேச முடியும். நம்ம உள்ளே போயிடிப்போம். ஆனால் இங்கே என்ன அடித்தா நிறையா தான் சொல்ல முடியாது. நம்ம உள்ளே போயிடிப்போம் கைஸ். முடிச்சுங்களா? திரும்பி ஈஸியாக இருக்காங்க. ஒன்றும் பசங்க மாட்ட முடியும் கைஸ். எவ்வளோ தைரியம் தான் நீ பேஸுக்குள்ள வந்துட்டு போக. என்னடா பண்ணுறீங்க? சொல்கிறா எல்லாம் கைஸ். நம்ம அதெல்லாம் வராங்க. அவங்களாம் காப்பாற்றுங்க. ஓகே கைஸ் சூப்பர் கைஸ். வர மாதிரி அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒரு 2 இதை முடிச்சிட்டோம்னா கைஸ். இல்லை என்ன கைஸ் இவ்வளோ வேகமாக ஓடுது? எவன் இதுக்கு இவ்வளோ பவரை கொடுத்தான்? இவ்வளோ வேகமாக ஓடுது. ஆனால் நம்மளால் வேகமாக ஓட முடியல. அது ஸ்பீட் நம்மளால் ஈடு கொடுக்க முடியல கைஸ். எவ்வளோ வேகமாக ஓடுது நீங்களே பாருங்களேன். ஆனால் உண்மையாலுமே இதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது கைஸ். நம்ம ஒரு கண்ட்ரி கைஸ். ஓகே கைஸ் மேக்ஸிமமாக அதை முடிச்சுட்டு கதவை திறங்கடா. டேய் நான் வெளியே இருக்கேன்டா. கதவை திறங்கடா கைஸ். நான் வந்து திரும்ப போயிட்டு நம்ம அந்த மேஜரை பார்க்கணும். கைஸ் மேஜர் என்னன்னு கேட்போம். ஓகே ஓகே கைஸ் யாரோ காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்களா? அவங்கள போய் நம்ம காப்பாற்றணுமா? வண்டி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. வண்டி வண்டி எடுத்து நம்மளை போக சொல்கிறாங்க. சாரி தெரியாமல் வழியில் நிறையா அந்த ஜந்தூஸ்லாம் வருமா கைஸ். அதெல்லாம் பார்த்து நம்மளை போக சொல்கிறாங்க. பார்த்து போவோம். எப்படி போக போகிறோன்னு தான் தெரியல. ஐயோ கைஸ் சத்தியமாக அந்த கார் கண்ட்ரோல் இல்லை கைஸ். அது இஷ்டத்துக்கு போகுது கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். வழியில் எது இருந்தாலும் பழக கைஸ். இதுக்குள்ளே போயிட்டு போகணுங்க கைஸ். வழியில் தான் கைஸ் நம்ம ஆளுங்க ஒருத்தவங்களோட வண்டி எரிஞ்சு கிடக்குது. பெட்ரோல் சிக்னல் இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் போகணும். இதுக்கப்புறம் காரில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இறங்கி தான் போய் ஆகணும். கைஸ் அவங்க ஸ்கில்ஸில் அதை கொடுத்துருக்காங்களா? ஸ்கில்ஸ்லாம் போட்டு போகலாமா? ஃபோரம்லாம் இன்விசிபிள் ஆகிடுமா கைஸ்? மறந்துட்டேன் கைஸ். வேறு மாதிரி வந்துருச்சு கைஸ். வந்துருச்சு கைஸ். சீக்கிரமாக நம்ம பயல்கிட்ட போய் நம்ம ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். நம்ம பயலை நமக்காக பார்த்துட்டு இருக்கான். சாரி கைஸ் நமக்காக காத்துட்டு இருக்கான். மாற்றி சொல்லிட்டேன். ரொம்ப நேரமாக அந்த தவிச்சிட்டு இருக்காங்க கைஸ். உண்மையிலுமே அங்கே நிறையா இருக்குது கைஸ். ஏதோ சாட்டுக்கு வந்துட்டு இருக்கு கைஸ். ஐயோ கைஸ் நம்மளால் அங்கே கடிச்சிட்டு இருக்கு. ஏய் நோடுங்கடா போகடா கைஸ். கண்ணில் புள்ள அடிஞ்சு போச்சு. ஐயோ கைஸ் என்ன பண்ண போகிறேன்னு புரியல. நம்ம பயிற்சி வந்துட்டோம். என்னன்னு கேட்போம் கைஸ். இந்த இடத்துல நிறைய அந்த மாதிரி டாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே 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 கைஸ். நீங்கள் வந்து இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு கைஸ்.
கண்ணில் வேற புல்லட் இருந்து போச்சு. நம்ம இடத்துல புல்லட் என்ன வரும், நான் தப்பு பண்ணிட்டேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போய் நம்ம அந்த வண்டி எடுக்கணும் கைஸ். அதான் நம்மளோட ஒரே இது. மீட்டிங் இது மேலே ஏறி போனால் அதெல்லாம் வராது நினைக்கிறேன். பார்க்க முடியாது. அவ்வளோதான், சீக்கிரம் போய் அவங்க கிடைக்குது. ஜம்ப் பண்ணி வேகமாக போ டாக்டர் எடுத்து போயிரு. கைஸ் கார் மட்டும் எடுத்துட்டாங்க. கார் எடுத்துட்டோம். காரை கரெக்டாக ஓட்டினா சரிதான். நம்ம தான் கரெக்டாக ஓட்ட மாட்டோமே, அது தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். தொட்டாலே பறக்குது கைஸ், அதான் கைஸ் பிரச்சனை. இஷ்டத்துக்கு போகுது, சுத்தமாக கண்ட்ரோல் இல்லை. இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் எங்கடா வழி இருக்கு போகிறதுக்கு கைஸ்? இந்த போய் ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கணுமா? போயிட்டு சிக்னலை கொடுக்கணுமா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகணும். அப்போ தான் வந்து இந்த நாயெலாம் வராமல் இருக்கும். கொடுத்தாச்சு, டக்கு நம்ம கார் எடுத்துட்டு நம்ம இடத்துக்கு திரும்ப போய் ஆகணும். அதிர்ச்சி வயசு திரும்ப நம்ம பேசிக்க திரும்ப போகணும் கைஸ். வாங்க நம்ம பேசிக்க போயிடுவோம். நம்ம பசங்களாம் வந்துட்டாங்க கைஸ். போனேன்டா எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம சைலண்டாக நம்ம பேசி போயிடுவோம். வழியை மறந்துட்டோம் கைஸ். வழி இல்லை. என்னதான் மேப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு மைண்ட் மேப்பில் ஒரு வழி இருக்காடா அந்த இடத்துல? எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. நம்ம வந்ததுலாம் திரும்ப போகணும். ஆமாம், நம்ம தம்பிச்சு வந்துட்டோம். அவங்களாம் எப்படி வருவாங்க? இந்த பக்கம் வழி இல்லை கைஸ். எல்லா பக்கமே வழி அடைச்சி வச்சிருக்காங்க. நீங்கள் என்னதான் பண்ணுறது? சண்டை போட்டு சண்டை அடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு வாங்க கைஸ். நம்மளுக்கு நம்ம பேஸ் கண்ட தெரிஞ்சு வந்துட்டு நம்ம பேஸுக்கு வந்துட்டோம். சீக்கிரக்காக தொடங்கப்பா, அந்த நாயெல்லாம் வருதுப்பா. எல்லாம் நம்ம சுட்டு போட்டால் தாங்க பத்து வருது. ஓகே, நமக்கு வந்து அவங்கள போய் பார்க்கணும். வர்றா தம்பி பிரேக்கா. ஓகே, கதவை முடிஞ்சாங்க, நம்ம சேஃப் தான். இப்போ மேடம் நீங்கள் கொடுத்த கண்ணில் புல்லட் இருந்து போச்சு மேடம். பார்த்து நல்ல கண்ணாக கொடுத்து நல்லாயிருக்கும். ஓகே, பட் ஏதோ பேசுமா? ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளை வந்து சவுத்துக்கு போக சொல்கிறாங்க. இந்த பார்ட்டுக்கு கூட முடிஞ்சிச்சு. இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு, அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்துடும். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன நம்ம ப்ளே பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பாய், பார்க்கலாம்.